சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ இப்படி அழறத பார்த்து தம்பி வேதனைப்படுறான் பாரு. ஏய், நீ சந்தோஷமா இல்லாம நாங்க சந்தோஷமா இருக்க முடியாதுரி. நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. அதான் என் சந்தோஷம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டீங்கல்ல. திரும்பவும் வந்து என்கிட்ட பேசி என்ன ஆக போகுது? என்னை விட்டுருங்க. நான் இப்படியே அழுதாச்சு என் கஷ்டத்தை தீர்த்துக்கிறேன். பூஜா, நீ இப்ப இருக்கிற மனநிலைமையில நாங்க என்ன பேசினாலும் உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அக்கா உன்கிட்ட உன்னோட நல்லதுக்காக சில விஷயங்களை சொல்றேன். கொஞ்சம் கோவப்படாம கேளு. நான் கூட சந்தன பாண்டி ஐயா மேலயும் செல்வி மேலயும் இருக்கிற கோவத்தினாலதான் திரு வீம்புக்கு உன்னை அந்த சுந்தரத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு பிடிவாதமா இருக்கான்னு நினைச்சேன். ஆனா எப்போ உயிரை விட துணிஞ்சிட்டானோ அப்பதாமா எனக்கு புரிஞ்சிச்சு. ஆமாம் பூஜா, அண்ணன் எங்க எல்லார விடவும் உன் மேலதான் அதிகமா பாசம் வச்சிருக்கு. உனக்கு தெரியாதா? நான் கூட ஏதாவது கேட்டா வாங்கி கொடுக்க 2-3 நாள் ஆகுது. ஆனா நீ ஆசைப்பட்டு எது கேட்டாலும் அடுத்த நிமிஷமே வாங்கி கொடுக்கும், தெரியுமா? அப்படி இருக்கப்ப அவர் கெட்டது செய்வாருன்னு யோசிச்சு பாரு. இது பாருடி, கண்டிப்பா திரு அவனோட ஈகோக்காக உன்னோட வாழ்க்கையை பணையம் வைக்க மாட்டான். உனக்கு நல்லது நடக்கணுங்கிற எண்ணத்துல தாண்டி இப்படி செஞ்சிருக்கான். உன் நிலைமை எனக்கு புரியுது பூஜா. உனக்கு இதை ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீ ஒரு நல்ல வாழ்க்கையை வாழும்போதுதான் நம்ம அண்ணன் நமக்கு நல்லது செஞ்சிருக்காருன்னு உனக்கு தோணும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் கால அவகாசம் வேணும். ஆமா பூஜா. பாரு, பெத்தவங்க பார்த்து செஞ்சு வைக்கிற நல்ல காரியம் சத்தியமா சொல்ற வீண் போகாது. நீ வேணா பாரு, நம்ம வீட்டுல எல்லாரையும் விட உன் வாழ்க்கை தாண்டி அமோகமா இருக்க போகுது. மனசு போட்டு குழப்பிக்காத பூஜா. ஏம்மா, இவ்ளோ தூரம் சொல்றோம் இல்லம்மா. அக்கா, நீ சொல்லுதான் எனக்கு தெரியணுமா? அண்ணன் என் மேல உயிரையே வச்சிருக்கு, அது எனக்கு நல்லாவே தெரியும். அண்ணன் எனக்கு ஒரு விஷயம் பண்ணா கண்டிப்பா எனக்கு நல்லதுக்காதான் இருக்கும். ஆனா இது எனக்கு பிடிக்கலக்கா. என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் நான் ஒருத்தன் கூட வாழ போறேன்னு சொன்னா அவன் என் மனசுக்கு பிடிச்சவனா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவன் மேல வெறுப்பு இல்லாம வச்சிருக்கணும் இல்ல. அதை ஏங்கா அண்ணன் புரிஞ்சுக்க மாட்டேங்குது? அதான் எனக்கு தெரியல. இல்லம்மா, நான் என்ன வேண்டாங்கா. நீ என்ன சொல்லி என்ன சமாதானப்படுத்தினாலும் சரி, அண்ணனை எதிர்த்து நான் விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு மட்டும்தான் நான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு அவனை பிடிக்கல. எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல துளி கூட விருப்பம் இல்ல. என்ன இப்படி எல்லாம் பேசுற? நீ இப்படி பிடிவாதமா இருந்தா அப்புறம் வீட்டுல நாங்கெல்லாம் என்ன பண்ண முடியும் சொல்லு? எதுவும் செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த வீட்டுல நான் பிறந்ததாலேயோ இல்ல பொண்ணா பிறந்ததாலேயோ என் வாழ்க்கையை தீர்மானிக்கிற உரிமையை கூட இழந்துட்டேன்னு நினைக்கிறப்ப இந்த உலகத்து மேலேயும் இந்த சமூகத்து மேலேயும் எனக்கு மேலேயும் வெறுப்பு வருதுக்கா. பூஜா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நல்ல வேலைடா, நீயாவது ஒரு ஆம்பளையா பிறந்த. உனக்கான விஷயத்த டிசைட் பண்றதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. இல்லனா நீயும் என்ன மாதிரி இப்படிதான் கஷ்டப்பட்டு. ஏண்டி விடுக்கா, நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செஞ்சுக்கோங்க. இனிமே போராடி எந்த பயனும் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. கடவுளே, என் தங்கச்சியோட மனச நீதான் சீக்கிரமா மாத்தணும். அவ இப்படி உடைஞ்சு போயிருக்கிறத என்னால பார்க்க முடியல.